அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பை இறைவன் தந்தபடினால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. இந்த நாளிலும் தேவன் தருகின்ற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக அவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா, இறக்கமுள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனே சுதிக்கிற வார்த்தையை அதுவனை வெளிப்படுத்த வல்லமைதாரும் கிருபைதாரும் வாக்குத்தாரும் கிருபையாரும் சுவாமி ஆசீர்வதியும். கேட்கின்ற மக்களுக்கு ஆன்மீகத்தின் சரீரத்துக்கும் ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்க உதவி செய்யுமே. தேவனை செவியினால் கேட்கிறது உள்ளத்தில் பதிந்து அது பலன் செய்ய முடியாக பலன் கொடுக்க முடியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, கிருபையாரும் ஏற்றுக்கொள்ளும் தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தை இழந்திருந்த மனுக்குலத்துக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிறப்பு நிமித்தமாக உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாயிற்று என்று நாம் காணுகின்றோம். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இடையிடையே அந்த சமாதானம் குறைகிறதும் மாறுகிறதும் கலக்கங்கள் வருத்தங்கள் உண்டாகிறதையும் பார்க்கின்றோம். ஆனபடினால் அவைகள் ஏன் எதற்காக, அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சுருக்கமாக தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் நான் பரிசுத்த ஆராதனை முடித்துவிட்டு ஆல்டரில் நின்று கொண்டிருக்கும்போது ஜனங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு அம்மா என்ன நோக்கி ஓடி வந்தார்கள். ஓடி வந்து அவர்கள் நின்று கொண்டு, ஐயா எனக்கு சமாதானம் இல்லை என்று சொன்னார்கள். நீங்கள் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீர்களே, சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அவர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், விசுவாசிகள் தானே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சொன்னேன். நீங்கள் உங்களுடைய கணவர் சொல்கிறதற்கு ஏற்று பேசாதுங்க அப்படி என்று சொன்னேன். அந்த குணக்கேடு இருக்கிறபடினால் இந்த சமாதானத்தை அது குறைந்து போக செய்கின்றது. ஆனபடினாலே நன்மையோ தீமையோ எது சொன்னாலும், அதாவது உங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளையின்படி எதிர் பேசாமல் அவைகளை அமைதியாக நீங்கள் செய்யுங்கள். காலம் வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கும்போது இவைகளை சொல்லிக் கொடுங்க. எப்படி சொன்னீர்களே, இது சரியில்லையே என்று சாந்தமாக பேசுங்க. அப்படினால குணக்கேடு மாற வேண்டும். இந்த குணம் மாறும்போது தேவன் கொடுத்திருக்கிற அந்த மெய் சமாதானம் அவனில் ஊற்றெடுத்து பாயும். அந்த சமாதானம் வர வர நிறைவு உண்டாகி கொண்டே இருக்கும். அந்த சமாதானம் நிலைத்தே இருக்கும், அது விலகாது என்று சத்திய வேதம் சொல்கின்றது. அதை மட்டும் அவர்களுக்கு சொன்னேன். நீங்கள் உங்களுடைய குணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். குணத்தை மாற்றிவிட்டால் சமாதானம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சமாதானம் இல்லையே, அப்படியே இப்படி என்று சொல்லி புலம்ப வேண்டாம். இந்த விஷயத்தில் இதை முதலாவது செய்யுங்கள். செய்துவிட்டு நீங்கள் தேவ சமூகத்துக்கு போவீர்களானால் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம் மிகுதியாக இருக்கும். அப்படினால் இப்போ நாம் சில வசனங்களை பார்க்கலாம். 37வது சங்கீதம் 11வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார், வாசிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாந்த குணமுள்ளவர்கள், அதாவது கொஞ்சம் சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானத்தை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. குணக்கேடு, அதாவது சாந்தமற்ற நிலை, நம்முடைய மாம்சத்தின் வழியாக வருகின்ற அவைகளை நாம் மாற்ற வேண்டும். அவைகளை நீக்கிக் கொள்ளும் போது, அதாவது நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கும், அது ரொம்ப அதிகமாக இருக்கும், அது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் பரலோகம், அதுதான் பரலோகத்தில் உண்டாகிறது. என்ன வேதம் சொல்லுது என்றால், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அதான் பரலோகம். அந்த பரலோகத்தை இந்த பூலோகத்திலேயே நாம் அனுபவிக்க வேண்டும். அது தனிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அலுவலர்கள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேண்டியது அதாவது சாந்த குணம். அந்த சாந்த குணத்தை சம்பந்தப்பட்டதான் சமாதானம். இந்த
சாந்த குணம் இல்லாமல் இந்த அவசர புத்தி எரிச்சல் உண்டாகிறது அல்லவா, அது தேவன் தந்திருக்கிற சமாதானத்தை குறைந்து போக, இழந்து போக, அனுபவிக்க விடாமல் தடை செய்கிற ஒன்று என்று நாம் காணுகின்றோம். ஆனபடினால இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ சாந்த குணத்தை திருச்சபை நடத்துகிற நீ சாந்த குணத்தை அடையும்படியாக நாடு என்று சொன்னார் என்று 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. எவைகளை விட்டோடி என்று மேல் 2 வசனங்கள் சொல்லி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷத்தை, இந்த நிறைவான சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனிதனிடத்தில் உலக சமாதானத்தை கொண்டு வருவதற்கு சத்துரு பிரயாசப்படுவான். அதாவது அவனுக்கு மிஞ்சிய காரியத்தை ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாக, பெரிய ஆளாகணும், பெரிய நிலையில் இந்த பூமியில் நாம் ஜீவிக்கணும் என்கிற எண்ணத்தை சத்துரு கொண்டு வருகின்றார். அவனுக்கு நிறைய இருந்தாலும் இன்னும் பலவற்றிலே அவருக்கு நாட்டம் இருக்கிறபடியினால் அந்த தோப்பை வாங்கணும், அந்த கடை வாங்கணும், வீட்டை வாங்கணும், இப்படியெல்லாம் என்று ஐஸ்வர்யத்தினுடைய அந்த இதை அதாவது நீ விட்டுவிட வேண்டும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழுத்துகிற மதிகேடு சேதமான பலவித இச்சைகளில் விழுகின்றார்கள். அதாவது மெய் சமாதானத்தை பெற்றிருந்தும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் உண்டான அந்த உன்னத நிலையை பெற்றிருந்தும் இப்படிப்பட்ட நிலைகளை இந்த மாம்சத்தினுடைய சத்துரு கொண்டு வருவான் என்று வேதம் சொல்லுகிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகின்றார். அதுபடினால அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு சில விதிமுறைகள் கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் நான் உங்களை வைத்திருக்கிற நிலைமையில் நீங்கள் இருந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த மெய் சமாதானத்தை நீங்கள் அனுபவிங்கள். உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் சமாதானமாக இருக்கிறார் என்று எண்ணாதீர்கள். உலகத்தில் பெரிய பார்க்கிறதற்கு அதாவது மேன்மையாக இருக்கிறவர்கள் போல எண்ணப்படுகிறவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று எண்ணாதீர்கள். அவைகளை பற்றி விவரிக்க இப்பொழுது நேரம் இல்லை. அப்படி அநேகர் நமக்கு தெரியும். அவர்கள் அதாவது வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இரவில் நித்திரை செய்ய முடியாமல், நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாமல் தவிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படினால நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் நீ மாம்சத்தில் இருக்கும் போது சத்துரு தேவனுக்கு நேராக கொண்டு வருவான். அப்படினால அதாவது இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணி நீ சமாதானத்தை காத்துக்கொள். நீ சமாதானத்தை காத்துக்கொள்வதால் பிறருக்கு சமாதானத்தை சொல்ல முடியும், காண்பிக்க முடியும் என்று சொல்லுகிறது காணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளை நன்றாக கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாந்த குணத்தை அடையும்படியாக எந்த சூழலிலேயும் சாந்த குணத்தை விட்டு விடாதபடி, அவசரப்படாதபடி, அவசரப்பட்டு பேசிவிடாதபடி, முடிவு எடுக்காதபடி, அதில் அதாவது குறுக்கோளிகளை கையாடுவதற்கு இந்த சாந்த குணம் இல்லாமையே என்று நாம் காணுகின்றோம். அவைகள் தான் இதை செய்து அவருக்கு சும்மா இருந்த மனிதரை கலங்கடிக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த கலக்கம் ஏன் நமக்கு வருகிறது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களா? அதை அதாவது அந்த சமாதானத்தை கற்றுத்தருகின்றவர், அந்த சமாதானத்தை உடையவர், அந்த சமாதானத்தை கொண்டு வந்தவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை வாசியுங்கள். எல்லா இடத்திலும் அல்ல, அதாவது சமாதானம் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் அதை பெற வேண்டும். அதை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த சமாதான பிரபு அதாவது தருகிற ஆலோசனை கேட்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார். வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மிகுந்த சமாதானம், இளைப்பாறுதல். சமாதானம் இல்லை என்றால் இளைப்பாறுதல் கிடையாது. அவர்கள் இழைத்தும் களைத்து தவித்து போவார்கள். அப்படினால்தான் அங்கே அதாவது 28வது வசனத்தில் அவர் அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னிடத்தில் வாருங்கள். அங்கே போங்க, இங்கே போங்க, டூர் போங்க, கண்காட்சியை பாருங்க, குடிங்க, வெறிங்க, இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. தவறான நிலையில் வழி நடந்து தவறான முறையில் போறவர்களுக்கு ஒரு சிற்றின்பம் என்ற ஒரு சமாதானம் உண்டு. அது அதற்கு பிறகு பன்மடங்கான
மனவேதனையை கொண்டு வரும் என்பதை அறிய வேண்டும். ஆனபடினால வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிச்சயமாக இளைப்பாறுதல் தருவேன். தேவனுக்கு மகிமை. நீங்கள் எவ்வளவு பெரிய பாரசுமைகளை வைத்திருந்தாலும் உலகத்தில் வாழ்கின்ற மனிதனுக்கு பாரசுமை உண்டு. ஆனபடினால அவைகளை நீக்குவதற்கு ஒரே வழி என்னென்ன வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறவர் இறைவன் ஒருவர் தான். ஆனபடினால மனிதன் அது செய்ய முடியாது. மனிதன் ஏதோ 5 கடன் கொடுக்கலாம், அது லேட்டாயிட்டுனா போய் இருக்கிற சமாதானத்தையும் இழக்க வைத்து கசட பண்ணுவான். ஆனால் தேவன் அப்படி அல்ல, இலவசமாய் தருகின்றேன், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு சமாதானத்தை நான் தருகின்றேன், அதற்கு மாறாயிருக்கிற பாரத்தை நீக்கி போடுகின்றேன். ஆனால் ஒன்று, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொடுங்கள். கற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளையாகிய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும் போது அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் இல்லை என்று தவித்து உபவாசம் இருக்கவோ விழித்திருக்கவோ அவைகளை செய்யணும், அது பின்னாலே. ஆனால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இறைவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். என்னென்ன வாருங்கள், எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த சத்தம் யாருடைய காதில் விழுகிறதோ உங்களுக்கு தான் அழைப்பு கொடுக்கின்றார். நாளைக்கு என்ன செய்வது, இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று அப்படி இருக்கும்போது யாராவது இந்த பேசினால் உடனே எரிச்சல், நான் சார்ந்த குணத்தை இழந்து விடுகிறோம் அல்லவா, நமக்கு இருக்கிற பிரச்சனை மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனபடினால அந்த பிரச்சனையில் நான் வீட்டுக்கு வருகின்றோம். அந்த பிரச்சனையில் நான் ஒரு தொழில்துறை நடத்துகிறார், அங்கே போகின்றோம். அங்கே யாராவது கேட்டுவிட்டால் நமக்குள்ளே அந்த ஆத்திரம் வந்து விடுகின்றது, அந்த சமாதானம் போய்விடுகிறது என்று நாம் காணுகின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறது என்ன என்கிறதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே மோசே குறித்து சொல்லும்போது, மோசே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிறோம் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக அவர் இருந்தார். அவர் பெரிய ஒரு மனிதன், அவர் கோபத்தினால ஒரு மனிதனையே கொண்டதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதன் இறைவனிடத்தில் அவர் வந்து அவருடைய முகத்தை ஏற்றுக்கொண்டபடியினால், அவர் அரண்மனை வாழ்க்கையை வருத்தபடியினால், சிற்றின்பத்தை உதறி தள்ளினபடியினால், பேரின்பத்தை எதிர்பார்த்தபடியினால், அதாவது அவர் ஒரு பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை பார்க்கிறோம். அவர் ஒருவர் மாத்திரம் என்று சொல்லாமல் பூமியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மேலாக அவர் மிகுந்த சமாதானம் சார்ந்தவுள்ளவராயிருந்தார். ஏன் என்பது நாம் வாசிக்க கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய உடன்பிறப்புகளே அவரை குற்றம் சாட்டினார்கள். நீர் பெரிய மனிதன்மார் சொல்லுகிறீர்கள், நீர் இப்படிப்பட்ட பிரஜாதி பெண்ணை கட்டியிருக்கிறீர், சரியா என்னெல்லாம் சொன்னார்கள். இதை யார் கேட்டார்கள்? தேவன் கேட்டார். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக பேசுகின்ற, சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற இந்த சம்பவம் ஒரு மனிதனுடைய சமாதானத்தை எடுத்து போடும் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் அவர்கள் இப்படி செய்ததை தேவன் கண்டார். கண்டுதான் அவர்களை மூவரையும் தேவ சன்னிதானத்தில் அழைத்து இந்த மோசே குறித்து அவர் 2 பேருக்கும் சொல்லிக் கொடுத்த வார்த்தை இங்கே நாம் வாசிக்க கேட்போம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வாய் திறக்கவில்லை, ஒன்றும் பேசவில்லை. குணம் பதிலுக்கு பதில் பேசுகிறது அல்ல, சாந்த குணம். அதாவது சாந்த குணம் யாருக்கு இருக்கிறதோ மிகுந்த சமாதானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மோசே பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை பார்க்கிறோம், அதாவது சாந்த குணம் உள்ளவராக, சந்தோஷம் உடையவர்களாக, அமைதி உடையவராக அவர் இருந்தார். அந்த குணம்தான் அவர்கள் இத்தனை லட்சம் மக்களை அவரை வழிநடத்த கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவரோடு முகமுகமாய் பேசினார் என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆத்திரப்படுகிறது, இவைகளை எல்லாம் மாற்றி சாந்த குணம் நம்மளே நிலைத்திருக்கும்படியாக பிரயாசப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. ஆனபடினால நீயோ தேவனுடைய மனுஷனே, இதை அடையும்படி நீ நாடு. இவைகளெல்லாம் பலதை சொல்லிவிட்டு சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இவைகளை தேவனுக்கு வைத்திருக்கிறார். மேனாக இருக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவர்கள், மக்களை நடத்துகின்றவர்கள், குடும்பத்தை நடத்துகின்றவர்கள், குடும்பத்துக்கு தலைவராக இருக்கின்றவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கிய சுபாவம் சாந்தம். அவர்கள் பேசுகிறது ரைட் என்று இருக்காது, தப்பென்று தான் இருக்கும்.
அந்த மோசைக்கு விரோதமாக பேசியது தேவன் கேட்டுக்கொண்டு இருந்தார் அல்லவா? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம் அதை அந்த அறிவுடையவர்களாக இருக்கணும். இதனால் பேசுகிறார்களா? கர்த்தர் கேட்கட்டும், கர்த்தர் திருத்தட்டும், கர்த்தர் சரி பண்ணட்டும் என்று அந்த இடத்தில் அந்த சாந்தத்தை இழந்து அவசரப்பட்டு விட்டால் நம்முடைய சந்தோஷம் போய்விடும். அப்படினால இந்த நாளில் தன்னுடைய உடன் ஊழியருக்கு அவர் சொல்கிறது போல, அதாவது ஓ தீமோத்தேயுவே, இவைகளை விட்டு இந்த மனஆசை, இந்த பொருளாசை, இந்த அவசியமில்லாத ஆசை, அவைகளில் உண்டாகிற நோக்கங்கள், பற்றுதல்கள், அவைகளை விட்டோடி நீ இப்படி நடந்து கொள், சாந்தத்தை அடையும்படியாக நாடு என்று தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலர் எழுதுகின்றார். அவர் அந்த நிலை அடைந்தவர் என்று நாம் காணுகின்றோம். அப்படினால் இன்று இந்த சத்தம் வெளியாகி கொண்டிருக்கிறது அல்லவா? இதை அநேகர் கேட்கிறீர்கள் அல்லவா? அருமையானவர்களே, உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இரவில் தூக்கம் இல்லையா? உங்களுக்கு ஆகாரம் புசிக்க முடியவில்லையா? பிறரோடு அன்பா இருக்க முடியவில்லையா? ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய குணத்தில் முக்கிய குணம் சாந்த குணம் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்களுடைய அதாவது ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? இயேசு சுவாமி சொல்லுகின்றார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களை நாம் பார்க்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு சந்தோஷம் நிறைவாயிருக்க நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். காரியம் சொல்லிவிட்டார். அதற்கு தன்னையே உதாரணமாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார்? நான் அதன் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவர்கள் அன்பு கூறுவது போல நீங்களும் கற்பனைகளை கைக்கொண்டு என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அன்பு கூறுவீர்களானால் என்ன கிடைக்குமா? அதாவது சமாதானம் நிலைத்திருக்கும், அந்த சமாதானம் நிறைவாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. சமாதானம் அடிக்கடி போகிறதும் வருகிறதும் அதுக்கு பிறகு பாவரிக்கு செல்வரை கொஞ்சம் வருகிறதும் இப்படி அல்ல. அதாவது நமக்குள் இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? அதாவது வேதம் சொல்லுகிறது அல்லவா, நீதிமன்ற உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று எழுதியிருக்கிறது. அந்த சமாதானம் அவர்கள் அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் போகிற இடத்திலெல்லாம் இதைத்தான் செய்வார்கள். பொறுங்க சகோதரனே, பொறுங்க சகோதரி, அவசரப்படாதீங்க என்று அந்த சமாதானத்துக்குரிய வழிதான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த நதி அங்கே ஓடும். ஓடி கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, வறட்சியோடு, அதாவது தோல்வி அடைந்து இருக்கிறவர்களுக்கு இந்த நதி போய் செழிப்பை உண்டாக்குகிறது என்று நாம் காணுகிறோம். அந்த சாந்த குணமுடைய உள்ளத்திலிருந்து அந்த சமாதானத்தின் நதி புறப்பட்டு ஓடுகிறது. ஓடி அந்த ஏரியாவே செழிக்கப்படுகிறது. பிரதர், நீங்கள் வந்ததுனால என்னுடைய குடும்பத்தில் சமாதானம், நீங்கள் பேசுனதுனால மகிழ்ச்சி ஆயிட்டோம் என்று சொல்லும்படியாக அது இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சமாதானம் அது நம்மளை நிலைத்திருக்கணும். பாவரிக்கை செய்யும்போது அந்த சந்தோஷம் நம்மளே வருகிறதும் அப்புறம் குறைகிறதும் அப்படி இல்லை. அதாவது தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பிலே அதாவது நிலைத்திருப்பது அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை, அவர் சொல்லி தந்திருக்கிற, எழுதி தந்திருக்கிற கட்டளைகளை யார் கை கொள்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்யுமா? அவர் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அதற்கு அளவே கிடையாது, அதற்கு ஒரு அதாவது எல்கையும் கிடையாது. அது நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, நிறைவாய் பொங்கி பொங்கி வழிகின்ற ஒன்றாக அது இருக்கிறது. அதைத்தான் வேறு ஒரு உதாரணம் சொல்ல முடியாமல் இங்கே தீர்க்கன் ஏசாயா எழுதும்போது அவர் இப்படி எழுதுகின்றார். ஏசாயா 48 வசனம் 17, 18 இவைகளை நான் வாசிக்கும் போது அவர் அதற்கு வேறு வார்த்தைகள் இல்லை, இப்படி எழுதுகிறார். வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமா, அவர் பேசுகிறது பிரயோஜனமா இருக்கிறது தான். பிரயோஜனம் என்ற சமாதானம் தான். ஒரு மனிதனுக்கு எதை பிரயாசப்பட்டாலும் சமாதானத்துக்காகத்தான், நிம்மதிக்காகத்தான், மகிழ்ச்சிக்காகத்தான் அவன் பிரயாசப்படுகிறான். ஆனப்படினால பிரயோஜனமானவர்களை உனக்கு போதித்து வாசிங்க. என் கற்பனைகளை கவனித்தாயனால் நலமாயிருக்கும்,
அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரயோஜனமாயிருக்கிறவைகளை நான் போதிக்கிறேன். என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலையை போலும் உன்னுடைய சமாதானம் நதியை போலும் அது பெருக்கெடுத்து ஓடும். அப்படி அதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்ல முடியும்? பெருக்கெடுத்து ஓடும் என்றால் அது எவ்வளவு? அது களவில்லை. ஆனபடினால் அருமையானவர்களே, நம்முடைய சமாதானம் நதி புரண்டு வருகின்றது போல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதற்கு இடையூறாயிருப்பது நம்முடைய அவசர புத்தி, சாந்தம் இல்லாமை அதை செய்கின்றது. அது சிதறடிக்கிற ஒன்று, வருகிற ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஒன்று, நம்மை அதாவது நிறைவுடைய சமாதானத்தோடு வாழ விடாமல் நம்மை தடுக்கிற ஒன்றாக இருக்கிறபடினால் இதை கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்விகள் உண்டாகிறதா? நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த சாந்த குணத்தை அடைய பிரயாசப்படுவோம், அதை அடைய நாடுவோம். அது எங்கே அது கிடைக்குமோ அங்கே போய் அதை நாடுவோம். இயேசு சுவாமி எங்கே பிரசன்னமாக இருக்கின்றாரோ, எங்கே வாசமாக இருக்கின்றாரோ அங்கே போய் அதை பெற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள் என்று அழைக்கிறார். தேவனுக்கு மகிமை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சமாதானம் இல்லாதவர்களே, என்னென்றே வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமுள்ள தேவன், மனத்தாழ்மையுள்ள தேவன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமையை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இறைவசனம் சொல்லுகின்றபடியினால் இதை உண்டு உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவைகளை மனதில் கொண்டு எப்படி செய்வீர்களானால் எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். வேகமாக செய்யலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை கூட வாசித்து விட்டுறலாம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதுக்கு தான் இந்த வார்த்தை நம்ம கேட்டோம். இந்த வார்த்தை நம்முடைய சந்தோஷம் நிலைக்கிறது மட்டுமல்ல, நிறைவாஇருக்கிறது மட்டுமல்ல, எப்பொழுதும் சந்தோஷமாக. நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கலாம். எவ்வளோ பெரிய மனிதனுக்கும் எவ்வளோ பெரிய ஆஸ்தியுடையவருக்கும் குறைவுகள் வரலாம். ஆனாலும் அப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், அந்த சந்தோஷத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் சத்தத்தை கேட்கின்ற அன்பர்களே, அருமையானவர்களே, சமாதானத்தை விட்டு விடாதீர்கள். ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். என்று மனிதன் சமாதானத்துக்காக விசேஷமாய் பெண்கள் அதாவது தங்களை அலங்கரித்து ஆடம்பரம் பண்ணி புனிதாலும் வெளியிடப்பட்ட வஸ்திரத்தினாலும் அதாவது அதனுடைய தலைமையரை பின்னி அப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தி அழகுபடுத்தி இப்படி இருக்கிறது சமாதானம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே பக்தன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியுமாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அதை விட வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு இந்த செல்வத்தை கொண்டு வரும். புறம்பான அலங்கரிப்பு ஏன் வேண்டாம் என்று சொல்வது அது உங்களுக்கு நிரந்தர சமாதானம் அல்ல. ஆனபடினால் உங்களுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம், சாந்தம், அமைதி, இவைகள் இருதயத்தில் மறைந்திருக்கிறது. அவைகளை நீங்கள் அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற குணத்தை வெளிப்படுத்துங்கள், அதை காத்துக்கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு மிகுந்த சமாதானம் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடினால் இதன்படி நாம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அப்போஸ்தலர்களுக்கு சீசர்களுக்கு அவர் அதாவது கொடுத்த பொக்கிஷம் அல்லது கொடுத்த தாளந்து ஆசீர்வாதம் என்ன என்றால், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது சமாதான வாழ்த்தலை கூறுங்கள் என்று சொல்லிவிட்டார். எந்த மனிதனையும் சபிக்க வேண்டாம், நீங்கள் சமாதானத்தை கூறுங்கள். சமாதானத்தை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் என்னுடைய காரியம். சமாதானத்துக்குரிய பாத்திரவான் அங்கே இருந்து விட்டால் அது அவனுடைய கிட்டி சேரும், இல்லாவிட்டால் கூறின இடத்துக்கு வந்துவிடும் என்று சொன்னார். அப்படினால சமாதானத்தை சுமந்து வருகிற தேவ மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய ஆலோசனையை கேளுங்கள்.
கொடுக்கிற அவர்கள் தருகிற நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு சமாதான நதியை போல் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். என் அன்பு ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. நன்றி கர்த்தாவே. தேவனே, தூக்கிற மாலை வேளையிலும் நீர் தந்த வார்த்தையை சொல்லும்படியாக செய்து அநேக மக்கள் இதை கேட்டிருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமாதானத்தின் வழியை பற்றி கொள்ளட்டும். என்னிடத்தில் வாருங்கள் என்று தேவன் இயேசு அழைக்கிறார். அப்படினால நீர்தான் மனுடைய வருத்தங்கள் பாரங்களை நீக்கி இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி. அதை கர்த்தாவே துதிக்கிற மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உண்மை அறிந்தவர்கள் அதை கற்பனைகளை கை கொண்டு ஆதிவரை நிறைவான நதி போன்று புரண்டு வருகிற சமாதானத்தை பெற்று அனுபவிக்கட்டும். அனுபவித்த அநேகருக்கு அவைகளை பகிர்ந்து அளிக்கட்டும். கிருபை செய்யும். ஆசீர்வதியும் கிருபையாக காத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.